சண்டே ஸ்பெஷல் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூட எடுத்துக்கிற மாதிரியான சிக்கன் ரெசிபி ஈஸியான வேலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1/4 டீஸ்பூன் போல கரம் மசாலா பொடியை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். கவர் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் அதை ஊற விட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசியை சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா மெலிசமா சீவி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்தினுடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா நிறம் மாறினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுனுடைய வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மசாலா கருகிடாம வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு வதக்கி விட்டுக்கலாம். மசாலானுடைய பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து விட்டுக்கலாம். சில நொடிகளுக்கு சிக்கனை மசாலா கூட நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கவர் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் தண்ணி விட்டு வரும். நம்ம ஏற்கனவே தயிர் வேற சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்ந்து ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். நடுநடுவில் கிளறி விட்டுக்கலாம். 6-7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி விட்டுக்கலாம். 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு சிக்கன் இன்னும் நல்லா வெந்து வரதுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் கவர் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10-12 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது உங்களுக்கு சிக்கன் எந்த அளவுக்கு ட்ரையா வேணுமோ அந்த அளவுக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. இடையில கிளறி விட்டு குக் பண்ணிக்கலாம். 10-12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டு 1-2 நிமிஷத்துக்கு ஓபன்லயே குக் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நமக்கு தேவையான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.